Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who won the French Open in விமென்ஸ் சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த மந்த்ல பார்த்தோம்னா எப்பயுமே ஜூன் மந்த்ல இந்த விமென்ஸ் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். ரோலாண்ட் காரோஸ் அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெஞ்ச் ஓப்பனை சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல விமென்ஸ் கேட்டகரியில யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈகா ஸ்வியாடெக் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட கண்ட்ரி தெரிஞ்சுப்போம். போலாண்டை சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2022, 23 and 24 இந்த 3 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்லயும் இவங்க தான் வந்து சாம்பியன். ஓகேவா? ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது, which country remained the top supplier of oil to India, accounting for nearly a third of the crude brought into the country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டாப் ஆயில் சப்ளையர், ஓகேங்களா, க்ரூட் ஆயில் சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா தான். ஓகேவா? ஸோ ரஷ்யா வந்து ஏன் நமக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அப்படிங்கிறது ருப்பீஸில் தான் நடக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம டாலர்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். இங்கே தான் நம்ம ருப்பியில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் சப்ளைஸ் அப்படிங்கிறது அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க மேலே வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எதனாலனா இந்த ரஷ்யா யுக்ரைன் போறனால. அதனால அவங்களோட ஆயில்லாம் நமக்கும் சைனாவுக்கும் தான் அதிகமாக வித்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, மோங்லா போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மோங்லா போர்ட்டோட ஆப்ரேஷனல் கண்ட்ரோலை ஒரு டெர்மினலை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல இருக்கிறது தான் மோங்லா போர்ட். மியான்மர்ல இருக்கக்கூடிய போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்வே போர்ட். இதை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் போர்ட் ரீசெண்டா நியூஸ்ல பார்த்துருப்போம். 10 வருஷத்துக்கு ஆப்ரேஷன் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்தியா அண்ட் தென் இந்தியாவை ரிலேட் பண்ணி வரக்கூடிய போர்ட்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷனல் போர்ட்ஸ். அடுத்தது, which company has taken over Apple to become the world's second most valuable company with a market value of over $3 trillion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். மைக்ரோசாஃப்ட் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ செகண்டா இது வரைக்கும் ஆப்பிள் இருந்தாங்க. அவங்கள பீட் பண்ணிட்டு யார் செகண்ட் வந்திருக்காங்கன்னா விடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். ஓகேங்களா? நமக்கு இந்த சிப் மேனுஃபேக்சரிங், சிப் மேக்கிங் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி அதுலாம் ஒன் ஆஃப் த ஒரு பாயினியராக நமக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் பிளேஸ்ல இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா ஆப்பிள். ஸோ டாப் 3 அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், விடியா அண்ட் தென் ஆப்பிள் இவங்க தான். ஓகேவா? மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றப்போ MNCs. அடுத்தது, who became the Indian Navy's first women helicopter pilot, chopper pilot அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்தியன் நேவியோட ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா அனாமிகா ராஜீவ். ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்தியன் நேவியோட ஃபர்ஸ்ட் விமன் ஹெலிகாப்டர் பைலட்டா வந்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.